தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டத்தையும் அறிவிக்காத மத்திய அரசின் பட்ஜெட் பயனில்லாத பட்ஜெட் என அமைச்சர் தாமு அன்பரசன் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியவற்றை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காண்போம். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இடத்துல 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகளிலே 40,000 வீடுகள் இன்றைக்கு சிதலமடைந்து மக்கள் வாழ முடியாத நிலையில் இருக்கிறது என்பதை எடுத்து சொன்னதற்கு பிறகு அந்த வீடுகளெல்லாம் படிப்படியாக இடித்துவிட்டு யாரெல்லாம் அங்கே குடியிருக்கிறார்கள் அவர்களுக்கே அந்த வீடுகள் வழங்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டு நம்முடைய அரசு பொறுப்பேற்ற இந்த 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 2021, 22, 23 ஆண்டில் 2,400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து 15,000 வீடுகள் கட்டிட வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைக்கு அந்த பணிகள் நடைபெறுகிறது. அதில் 1,608 கோடி 89 லட்சம் ரூபாய் மதிப்பில் 7,582 வீடுகள் முழுவதுமாக இடிக்கப்பட்டு அதில் 9,522 வீடுகள் இப்போது கட்டப்படுகிற பணி வேகமாக நடைபெறுகிறது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 24-25 1,146 கோடி 82 லட்சம் ரூபாய் மதிப்பில் 6,746 வீடுகள் கட்டப்படுவதற்கு இப்போது பணிகள் தொடங்க இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக நம்முடைய கழக அரசு பொறுப்பேற்ற இந்த 3 ஆண்டுகளில் 16,268 குடியிருப்புகள் 2,755 கோடியே 71 லட்சம் ரூபாய் மதிப்பில் வேகமாக அந்த வீடுகளெல்லாம் மோசமான வீடுகளெல்லாம் இடித்துவிட்டு இன்றைக்கு நீங்களாம் பார்த்துருப்பீங்க, தரமான வீடுகளாக இன்றைக்கு கட்டப்பட்டு அந்த ஒரு 50 ஆண்டு காலம் அந்த வீடுகள் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய அளவிற்கு அந்த உறுதித்தன்மையோடு இன்றைக்கு கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் தமிழ்நாட்டுக்கு ஊரில் தாங்க எல்லாமே அதான் இப்போ தமிழ்நாட்டுக்கு 1 நயா பைசா கூட தரல, அவங்களுக்கு வேண்டிய மாநிலங்களுக்கு மட்டும் பணம் கொடுக்குறாங்க. இதுலேருந்து தெரியல அவங்க லட்சணம்.